சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனம் இல்லை. அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமைகள் எதற்கு? விதியை மதியால் வெல்லலாம் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் விதிதான் வெல்லுகிறது. பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதில்லை. முள்ளோடு உள்ளதென்று பூவை வெறுப்பதும் இல்லை. உழைப்பவர்களின் ஊதியமெல்லாம் வியர்வையோடு கரைய, ஊழல் செய்கிறவன் வாழ்க்கையெல்லாம் மாடி வீடுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை கனவை போன்றது. இன்றைய நிஜத்தை ரசித்திருங்கள். எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல். வாழ வழியில்லை என்று புலம்பாதீர்கள். நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. நல்லவனாயிருந்தா கடைசி வரை நல்லவனாவே இருக்கலாமே தவிர நல்லா இருக்க முடியாது. அறிவாக பேசுவதை விட பணிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். வீட்டில் உள்ளவர்களை அறிவினால் அளவிடுவதும் வெளியாட்களை அன்பினால் அளவிடுவதும் முட்டாள்தனம். தெளிவான பொய்க்கும் விளக்கங்கள் அவசியமற்றது. சில நேரங்களில் விவாதங்களும். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, உங்களுக்கு அழகு சிரிப்பு. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். எது நல்லது என்பதை தொடர்ந்து சொல்லாதீர்கள், தொடர்ந்து செல்லுங்கள். பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயைப் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்க்கையில். பழகிய கத்தி என்றாலும் பதம் பார்க்கிறது, பல நேரங்களில் பக்குவம் இல்லாமல். வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம், வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம். உழைப்புக்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும். வானிலையை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை. மனித மனங்களிலிருந்து மனிதநேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறப்பான் என்ற நம்பிக்கைதான் இன்று பலரின் வாழ்க்கை. நன்றி.